வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சாமந்தியில் நம்ம நிறைய கலரை பார்த்து ஆசைப்பட்டு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வருவோம். அதை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான், அந்த பூ முடிஞ்சோடையுமே அது காஞ்சு போயிடும். என்னதாங்க பிரச்சனை அப்படின்னா, இதை நம்ம பதியம் பண்ணுற விதத்தில் தான் அதனுடைய லைஃப் இருக்குது. அதை மட்டும் நம்ம கவனமாக பண்ணோம்னா போதும், நமக்கு சூப்பராக செடி வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது இது வீட்டுக்கு மதர் பிளான்ட்டாக பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். கஸ்டமரும் கேட்டாங்கனாலும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி வெரைட்டி தான் வாங்கிட்டு வந்தேன். இது போன வாரம் வாங்கிட்டு வந்தது. இது ஃபுல்லாகவே விரிஞ்சிருச்சு. இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தது. ஏன்னா ரொம்ப அதிகமாக நான் சேல் போடலை. சாமந்தி நல்ல குவாலிட்டியாக மதர் பிளான்ட்டாக கிடைச்சா மட்டும்தான் நான் எடுப்பேன், இல்லைன்னா அது போடுறதில்ல. அதனால வாங்கிட்டு வந்ததுல இப்போ என்னென்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ஃபுல்லாக பட்டு விரிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு வீடியோ காட்டணுங்கிறதுக்காகவே முழுசாக விரிகிற வரைக்கும் விட்டு வச்சுருந்தேன். இது ஒயிட்டு, இது எல்லோ, இது ஒரு வயலட் மாதிரி, அப்புறம் இது ஒரு ஆரஞ்சு மாதிரி. இது விரியும் போது ஒரு கலர் இருக்கும், அப்புறம் மறுபடியும் அது மெச்சூர்ட் ஆகும்போது இன்னொரு கலருக்கு மாறிடும். இது க்ரீன் வித் ஒயிட் அப்படி மிக்ஸ் ஆன மாதிரி வரும். இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாங்கின செடியை கொஞ்சம் அதெல்லாம் பூ விரிஞ்சு அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2-3 நாளைக்கு வச்சுருங்க செடியில். அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிடணும். சிசர் வச்சு தான் கட் பண்ணணும், கையில் பிடுங்கிறாதீங்க, வேர் பிச்சுக்கிட்டு வந்துடும். இப்போ இருக்க கிளைமேட்டு உங்களுக்கு சாமந்தியை நம்ம வீட்டில் பதியம் வைக்கிறதுக்கான அருமையான கிளைமேட்டு. இப்போ வச்சுட்டிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு அதை மதர் பிளான்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது மதர் பிளான்ட் தான். இதில் நம்ம செடிங்களை உற்பத்தி பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிக்கிங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு காம்பு விட்டு கட் பண்ணிங்கன்னா போதும். கட் பண்ணிவிட்டு எல்லா பூவும் மொட்டையாக கட் பண்ணிடணும். எனக்கு மனசு வர மாட்டேங்குது இதை கட் பண்ணுறதுக்கு, அதனால உங்களுக்கு ஒரு பூ மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். மொட்டையாக ஒரு பூ கூட விடக்கூடாது. அதே மாதிரி இந்த செடி தளைஞ்சு வரும்போது ஒரு மொக்கு கூட நீங்கள் செடியில் விடக்கூடாது இந்த வருஷத்துக்கு. ஏன்னா அப்போ தான் நமக்கு சைடு ஷூட் எடுத்து வரும். இப்போ இந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலேயே நம்ம வச்சிருக்க கூடாது. இதுல மண்ணு பாருங்க, ரொம்ப இறுக்கமா இருக்கும். இந்த மண்ணுல நம்ம இதை வச்சிருந்தோம்னா நமக்கு இதுல வேற பிளான்ட் நம்மளால எடுக்க முடியாது. மண்ணு மாத்தணும். தரையில உங்களுக்கு புதுன்னு இடம் இருக்கு, ரொம்ப ஓரளவுக்கு நிழலும் வெயிலும் கலந்த மாதிரி இடம் இருக்கு அப்படின்னா தரையில தாராளமா வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாட்ல தான் வைக்கணும். அப்படின்னா நல்லா ஓட்ட கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். க்ரோ பேக்கா இருந்தாலும் தண்ணி அவுட்லெட் வெளியே போகணும். அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கோங்க. மண் கலவை இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் மண் கலவை. இந்த மண் கலவையில இந்த பாட்டை நீங்க அப்படியே கவுத்தி இப்படி கை வச்சு கவுத்துனீங்கன்னா இது வந்துடும். இந்த செடியை அப்படியே வச்சு விட்டு, மண் கலவை கண்டிப்பா முக்கியங்க, போலன்னு இருக்கணும். களிமண்ல வச்சு விட்டீங்கன்னா சைடு சூட் எடுக்காது. வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி பூவை மொத்தமா கட் பண்ணிடணும். மொட்டையா கட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி 2 நாள் கொஞ்சம் நிழல்ல வைங்க. அதுக்கப்புறமா தூக்கி நல்லா வெயிலையே வைக்கலாம். சாமந்தியை உங்களுக்கு நல்லா மறுபடியும் பூக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பூவுக்கு விட்டுட்டு நமக்கு மார்ச்சோட சீசன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா சைடு ஷூட் எடுத்து வரும். என்னோட சைடு ஷூட் எடுத்த செடிகளை காட்டுறேன். இது வெள்ளை சாமந்தி, வெள்ளை பட்டன்ஸு. இது இந்த மாதிரி சென்டர்ல இந்த இப்படி வரும். இது பட்டன்ஸ், ரொம்ப அழகு, நல்ல வாசனை, கமகமன்னு வாசனையா இருக்கும். இது ஒரு 10 பூ வச்சோம்னா பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த செடி என்கிட்ட 3 வருஷமா இருக்குதுங்க. இதுல எப்படி நம்ம வைக்கணும், எப்படி கட்டிங் எடுக்கணும், ஒவ்வொன்றும் யோசிச்சு அந்த செடியை வளர்த்து அடுத்தடுத்த சீசனுக்கு அதை கொண்டுட்டு வரக்குள்ள எப்படி டெம்பரேச்சர் இருக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே வருஷங்கள் ஓடிடுது. போன வருஷம் எனக்கு இது பூ எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஏபி எல்லாம் போட்டு இந்த வருஷம் தான் பூ எடுத்திருக்குது. இந்த இதுல பாருங்க, இங்க மொட்டெல்லாம் விரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட் எடுக்குது, இதை அப்படியே விட்டுறணும். இப்போ இதுல இருந்து எவ்வளோ சைடு ஷூட் எடுத்து வந்திருக்குது பாருங்க. மதர் பிளான்ட் இது, இதை பாருங்க, இது எல்லாமே குட்டி குட்டி செடிங்க தான். இப்போ இந்த மாதிரி நமக்கு கிளச்சி வந்ததுன்னா இந்த செடி ஃபெயிலியரே ஆகாது. இந்த சீசன் முடிஞ்சோடனே நான் எல்லாம் ஒன்றா கட் பண்ணி விட்டுட்டேன்னா மறுபடியும் அந்த மாதிரி தளைஞ்சு வந்துடும். அந்த சைடு ஷூட்டில் தளைஞ்சு வந்துடும். நம்ம தேவைன்னா அந்த வேரோட எடுத்து நம்ம கவர் மாற்றிக்கலாம். தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செடியை அப்படியே விட்டுறலாம். இந்த மாதிரி தான் நம்ம மதர் பிளான்ட் வளர்க்கணும். தொட்டியில் வச்சுருந்தீங்கனாலும் அதே மாதிரி தான் உங்களுக்கு
சைடு ஷூட் எடுக்கும். இது பாருங்க, இது வந்து ஆரஞ்சு சாமந்தி. இது வந்து இதுல இருந்து எனக்கு செடி இது வந்திருக்கு பாருங்க, சைடு ஷூட். இது போன வருஷம் வச்ச செடி, இதுல இருந்து அந்த சைடு ஷூட் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து புது செடிங்களை உற்பத்தி பண்ணிடும். இது வந்து நான் அதுல இருந்து கவர் மாத்தினது. இந்தா இது எல்லாமே சின்ன சின்ன செடிங்க. இது ஒரு வெரைட்டி ஆரஞ்சு அடுக்கு சாமந்தி. இதுவும் பாருங்க, இதுல இருந்து கொஞ்சம் கட்டிங்ஸ் நேற்றுக்கு தான் எடுத்தேன். இதுல இன்னும் மொக்கு எடுக்கல, ஆனா சைடு ஷூட் வச்சிருச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சைடில் செடி வந்துருச்சு. மண் கலவையை மட்டும் பார்த்துக்கோங்க, அதை மட்டும் பண்ணினீங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பராக அருமையாக சாமந்தி வெரைட்டிஸை வந்து நம்ம ரொம்ப நாள் பாதுகாக்கலாம், ரொம்ப நாள் நமக்கு வரும். அதனால வந்தோடனே பூவை கட் பண்ணிட்டு மண் கலவை கரெக்டான விதத்தில் உங்ககிட்ட இருந்தால் வைங்க, இல்லைன்னா எங்ககிட்ட வாங்கி கூட மண் கலவை வைங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் அந்த செடிங்களை நம்ம பாதுகாக்கலாம். சில கலர்ஸ் எல்லாம் விட்டுட்டோம்னா கிடைக்கவே கிடைக்காது. இந்த கலர்லாம் பாருங்க, நான் விட்டுட்டேன்னு நினச்சேன். இல்லை நமக்கு போயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டேன். ஆனால் இங்கே பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்குன்னா. ஆனால் இதில் சைடு ஷூட்டு சும்மா லைட்டாக தான் வச்சிருக்கு, இன்னும் நம்ம இதுலேருந்து பிளான்ட் எடுக்கிற அளவுக்கு வரல. சரி, பூத்து முடிச்சோடனே எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிஏபியெல்லாம் போட்டுட்டு இருந்தால் பூ பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம எதுவும் போடாததுனால பூ கொஞ்சம் செருத்து போச்சு. ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சாமந்தி வளர்த்துங்க. பிளான்ட் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிறது மதர் பிளான்ட் தான், சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் வர வச்சு கொடுப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சாமந்தினா 10 ரூபாய்க்கே தராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கிடைக்காதுங்க. அந்த சின்ன சின்ன சாப்ளிங்ஸ் வேணா அப்படி கிடைக்கும். அது நான் இப்போ பண்ணுறதில்ல. அது கலர்ஸ் வந்து அவ்வளோ கரெக்டாக அவங்க நர்சரிக்காரங்க தரமாட்டேங்கிறாங்க. நம்மக்கிட்ட 12-13 கலர்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பூக்கும்போது 4-5 கலர் தான் பூக்குது. அதனால அந்த இதவே விட்டுட்டேன் நான் எடுக்கிறதையே. அதனால இப்படி வாங்கி வச்சு கலர் மென்ஷன் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சு அப்புறம் அடுத்த வாட்டிக்கு அந்த ஷூட்ல இருந்து வர்ற கட்டிங்ஸ் எடுத்து அப்படிதான் பண்றேன் இப்போ. அதனால தேவைப்படுங்க ஒரு 5-6 கலர் தான் இப்போ எங்கிட்ட இருக்கும். அதுவும் மதர் பிளான்ட் தான் இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கோங்க. இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.